எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ப்ராம்ப்டிங் வித் சாட் ஜிபிடி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஆக்சுவலி பேசிக் ஆஃப் சாட் ஜிபிடி போட்டிருப்பேன். இது என்னடா ப்ராம்ப்டிங் அப்படின்னு பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் வாங்க. சாட் ஜிபிடியில் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் டைப்பில் தான் கொடுப்போம். பட் ஒரு பிராண்டை நம்ம எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணி கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கு தேவையான கஸ்டமைசேஷன்லையும் நம்மளால் நம்ம பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். ப்ராம்ப்டிங்னா நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய கஸ்டமைசேஷன் தான் ப்ராம்ப்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ். நிறையா பிராண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் இருக்க அந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நிறையா போஸ்டர்ஸ் அண்ட் தென் நிறையா நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்மளாலையும் நம்மளோட பிராண்ட்ஸை ஓனாக சாட் ஜிபிடி மூலமாகவும் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு நம்மளுக்கு கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்ற ஐடென்டிட்டி கிடையாது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இமேஜ் ப்ராம்ப்டிங் பற்றி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடியோ ப்ராம்ப்டிங் பிராண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராம்ப்ட்ஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வேர்ட் பிடிஎஃபாக ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு போய் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட ப்ராம்ப்ட். இந்த சாட் ஜிபிடியோட ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3D render of large shapes. இது என்னதுன்னா ஒரு பெரிய ஒரு 3 டைமென்ஷன்ல ஒரு பெரிய ஷேப்பை வச்சு அதுக்குள்ள மினிமைஸ் பண்ற மாதிரி ஒரு இமேஜ். ஸோ நான் எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்கேட்டுக்கும் நெக்ஸ்ட் ஒன் பூமாவுக்கும் பண்ணியிருக்கேன். நான் கிட்கேட் உங்களுக்கு பண்ணுறேன், பூமாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கிட்கேட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிராண்டிங் லோகோ வேணும். அதில் ஜாரோட பாட்டம்ல எனக்கு சாக்லேட் ஃபில்ஸ் கவர் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப் ஜாரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மினியேச்சர் சாக்லேட்ஸ் இருக்கணும். அந்த பாட்டம் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொட்டுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நேம் வாண்ட் டு பி ஷோர்ட் ஃப்ரம் த ஃபாக் ஃப்ரம் பிராண்ட் நேம் கிட்கேட் நீட்லி பேக்டு இன்சைடில் நல்லா பேக் பண்ணி அழகாக டீசெண்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு சாக்லேட் லிக்விட் வாட்டர் ஃபால்ஸில் அந்த ஒரு ஜார் இருக்க மாதிரி எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூபோட பேரும் அண்ட் தென் மை நேமும் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். சைஸும் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ண போகிறேன். எங்கே பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரு தடவையும் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் ஆகுதுன்னா ஸோ நான் அப்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்க இமேஜ் மேக் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிலே பண்ணாமல் அடுத்த சாட் ஜிபிடியோட ப்ராம்ப்ட் போய் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பூமா வச்சு செய்கிறது. பூமாவில் ஜெஸீஸ், ஷூஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராம்ப்ட் அல்ட்ரா ரியலிஸ்டிக் க்ளோஸ்அப் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் அதர்ஸ். இப்போ நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்கிறோன்னா அந்த சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய பெப்பரைன் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கேன். ஒன்று நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுற மாதிரி, நெக்ஸ்ட் ஒன் சிக்கன் பிரியாணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 65 வித் எனக்கு எக் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் a pair of caramel moderate fair hands. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹியூமன் ஹேண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது அதை ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். பேப்பர் பாட்டிலில் பெப்பர் பவுடர் அந்த சிக்கன் பிரியாணி மேலே ஸ்ப்ரெட் ஆகணும். சிக்கன் 65 மேலே. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மீண்ட் லீவ்ஸ் அண்ட் ஆனியன் ஸ்லைசஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சம்ஹவ் சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 எக்ஸு
ஹாட் ரேப்பர் மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியில் எனக்கு ஒரு லைம் ஜூஸ் இருக்கணும், அதோட ட்ராப்லெட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் மைண்ட் செட் ஏரில் இருக்கணும், கேஸ்கேடிங் இன்டு தி ட்ரிங்க் நம்ம வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும், தி கிளாஸஸ் கிளாசிக் அந்த கிளாஸ் கிளாசிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், ஷார்ட் வித் 85 mm லென்ஸ் அட் f2.8. அது ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட்ஸில் எனக்கு அந்த மாதிரி லென்ஸில் எப்படி தெரியணும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னோட யூடியூப் நேமு, அதுக்கு அடுத்தது வந்து என்னோட சேனல் நேமு என் பேர் கொடுத்து அந்த மாதிரி நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுவாகிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லோட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் இமேஜ் இஸ் ரெடி. அப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட இமேஜ், பார்த்துக்கோங்க. வாட்டர்ஃபால் பின்னாடி இருக்குது, வாட்டர்ஃபால் பின்னாடி. அண்ட் தென் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்ஸ் வந்து மேலேருந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கிட்கேட்டோட லோகோ, ஆஷ் இன்ஃபினிட்டி டெக், அதுக்கடுத்து பவித்ரா, பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு சாக்லேட் வேர்ல்ட்லேயே அந்த சாக்லேட் தயாரிச்ச மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ப்ராம்ப்டை போய் என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம். இப்போ நான் காப்பி பண்ணுறேன் ப்ராம்ப்டை. ஸோ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன் ப்ராம்ப்டை. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாத்தையும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு, தி இமேஜ் இஸ் லோடிங். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு காட்டும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த ப்ராம்ப்ட் போய் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ரியலிஸ்டிக் போஸ்டர் ஃபார் தி பிளேசஸ் அண்ட் அதர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் நம்ம பாண்டிச்சேரி அண்ட் தென் சென்னை, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ரியலிஸ்டிக் போஸ்டர் வந்து நம்ம எக்ஸ் இன்டு ஒய்ன்னு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சரிங் டீடைல்டு 3D ஸ்கொயர்ஸ் ஐசோமெட்ரிக் டாய்மோரா ஆஃப் புதுச்சேரி ஆஸ் அ மினியேச்சர். நம்மளுக்கு புதுச்சேரியோட ஃபேமஸ் பிளேசஸ்லாம் வேணும். ஸோ புதுச்சேரியில் ஃபேமஸ் பிளேசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு மினியேச்சர்ஸ் மூலயமா இதில் காட்டிடும், வித் மாடல்ஸ் வித் ஃபேமஸ் பிளேசஸ் கரண்ட் இன் 2025 ஷோகேசிங் இட்ஸ் ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன் இஸ் லேண்ட்மார்க் அண்ட் அனதர் ஒன் இஸ் லேண்ட்ஸ்கேப். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்னா பாண்டிச்சேரினா அந்த பாண்டிச்சேரி பிளேஸையே வந்து ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு ஷோ அவுட் பண்ணுறது லேண்ட்மார்க். லேண்ட்ஸ்கேப்னா ஒரு பாண்டிச்சேரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுக்குற மாதிரி, விச் மீன்ஸ் லைக் லொக்கேட்னரி, நம்மளுக்கு லொக்கேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அது யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். இதில் நான் எதுவுமே புதுசாக கொடுக்கல. நான் என்ன கொடுத்துருக்கேன், 3D ஸ்கொயர் ஐசோமெட்ரிக் டயமோரா ஆஃப் புதுச்சேரி அஸ் a miniature model places current in 2025 showcasing its iconic landmarks ன்னு கொடுத்துட்டேன். This scene should be depict the city sitting atop a textured terrain with exposed layer of soil, water and rock beneath a grass covered surface. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸில் தான் எனக்கு அது வந்து ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு சினிமாட்டிக்ஸ் லைட்டிங்ஸ் வேணும், டெப்த் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் அண்ட் வைப்ரண்ட் எட் நேச்சுரல் கலர்ஸ் டு என்ஹான்ஸ் விஷுவல் அப்பீல். எனக்கு விஷுவல் அப்பீல் இருக்கணும். அதுக்கடுத்து டயமோரா லுக்ஸ் எ மெட்டிகுலஸ் கிராஃப்டட் ஃபிசிக்கல் டிஸ்பிளே என்ஷோர் ஹை detail in both the miniature city and the geographical cross section. ஸோ இது எல்லாத்தையுமே நான் அதில் மார்க் அவுட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு கிங்டம் ஸ்டைலில் எனக்கு அந்த போர்டு வேணும்னு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எங்களோட இந்த பேர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் பேர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேரும் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போய் செக் அவுட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல வந்து அது இந்த இமேஜ் வந்துருச்சான்ட்டு. ஸோ நான் இங்கே காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் செக் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம், சிக்கன் பிரியாணி அண்ட் பெப்பரைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் லெமன் ஜூஸ் அது கொடுத்துருந்தோம். கரெக்டாக நம்மளுக்கு அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல
அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு லோடிங் ஆயிட்டிருக்கு. ஸோ லோட் ஆகுது அப்படின்னா எப்படி செக் பண்ணலாம்னா ஒன்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர்ஸ் இருந்தால் அதில் ஒரு டாட் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம போவோம். இந்த இடத்துல அது ரெடி ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம ஸோ அந்த இடத்துல வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ப்ராம்ப்ட் 3 வந்தாச்சு. ப்ராம்ப்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் பில் போர்ட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பில் போர்ட்னா ஒன்றும் கிடையாது. இட்ஸ் லைக் எ பேனர். ஒரு பேனர் வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அதுதான் பில் போர்டு சொல்கிறோம். ஸோ இந்த பில் போர்டில் நான் 2 பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் ஃபார் மில்கி மிஸ்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் அமூல். மில்கி மிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கலர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கொடுத்துருக்கோம். மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து அது எந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்தியாஸ் மிஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டேஸ்டி மில்கி மிஸ்ட் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கு ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு அது எப்படி வரணும், என்ன மாதிரி எஃபெக்ட்ஸில் வரணும், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமைசேஷன் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் லாஸ்ட்டாக வந்து பிராண்ட் நேம் வந்து மில்கி மிஸ்ட் பிராண்டிங் இன்டகிரேஷன் இன்டு த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட் தி நேம் ஆஃப் ஹேஷ்டேக் ஆஷ் இன்ஃபினிட்டி டெக் நம்ம யூடியூப் சேனல் பேர் நம்ம பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாண்ட்டு என்ன சைஸு இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் அமுல். ஸோ நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிஃபோர் இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் செக் பண்ணணும். செக் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இதை அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இதுதான் வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோவில் குளோப். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கல்ச்சர்ஸ், ஃப்ரெஞ்ச் டவுன் எல்லாமே நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் அந்த ஊரோட பேரை அழகாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி டவுனில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ராக் பீச் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி அந்த இமேஜ் அது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம காப்பி பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி மில்கி மிஸ்ட் வருதா கரெக்டானு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, அப்லோடும் பண்ணியாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கனால நம்ம அடுத்த ஃபாண்ட்டு போயிடலாம், அடுத்த ப்ராம்ப்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3D ரியலிஸ்டிக் பிராண்ட் அட்வர்டைசிங் ஃபார் த ட்ரிங்க் அண்ட் ஜூஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி மில்கி மிஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ கோல்டு காஃபி மில்கி மிஸ்ட் வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கோல்டு காஃபி வேணாம், ஜஸ்ட் வி மூவ் டு ஆரஞ்சு ஜூஸ். ஓகேவா? மில்கி மிஸ்ட்ல ஆரஞ்சு ஜூஸ் இது மட்டும் போட்டதே இல்லை, போட்டிருக்காங்க என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. சும்மா நான் ஆரஞ்சு ஜூஸ் அது வந்து மில்கி மிஸ்ட் கார்ட்டூன் எஃபெக்ட்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஹை டீட்டெயில்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபியூச்சரிங் ஏ ஆரஞ்ச் ஜூஸ் ஆஃப் மில்கி மிஸ்ட் cartoon product placed promptly at the base of a orange fruit plenty. The environment must be full moon and say a lush scenario orchard with the vibrant natural lightings, gold hearth tones and moon rays filtering through the leaves. The orange juicy wants to fall like orange juice as water and water should be replaced as orange juice. These children want to come in the ship in the orange juicy water should be full of the same type of ripe orange feel that matches their flavor. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அந்த ஆரஞ்சு ஜூஸே வந்து எனக்கு வாட்டர் ஃபால்லேருந்து வரணும், அந்த மாதிரி நான் இந்த இடத்துல வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தனால ஒரு அட்வர்டைஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டட் பிக்சர்ஸாக ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் அதை செக் பண்ண போகிறோம், அது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை பேஸ்ட் பண்ணணும். இல்லை அது கரெக்டாக வரலை அப்படின்னா வி வாண்ட் டு வெயிட், அதை வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த டெக்ஸ்சரை காப்பி பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இமேஜை. ஸோ நான் மில்கி மிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், அந்த இமேஜ் தான் அது. ஸோ இமேஜ் நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்த இமேஜ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, பூமாக்கு பண்ணியிருந்த ஒரு இமேஜ். பூமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிப்பர் டைப் குடுத்துட்டு, அதுக்குள்ள பூமாவோட பிராண்டிங் இமேஜஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அமுல். நம்ம மில்கி மிஸ்ட்க்கு பார்த்த மாரி அமுலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பில் போர்டிங் டைப்ல நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் வந்து பெப்பரைன் போடுற மாரி அண்ட் தென் டொமேட்டோ ஸ்லைஸ் அண்ட் தென் மின்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது குடுத்துருப்பேன். அதே மாரியே வந்து நானும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓல்டு கிராண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஒரு சாக்லேட் பிராண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெரார் ரவுச்சர். அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாரி நெறையா வீடியோஸ் பார்க்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.